சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில அக்ஷய திருதியைக்கான பதிவு. அக்ஷயம் அப்படின்னா தொடர்ந்து கொண்டே இருப்பது. அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லும் போது அன்றைய தினம் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும், அதன் மூலம் வரக்கூடிய பலன்களும் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அக்ஷயம் அப்படின்னும் போதே தெரியுது இல்லையா, நாம அந்த அக்ஷய பாத்திரம் அதுல எடுக்க எடுக்க அன்னம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த வகையில அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தானம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னதானம். அக்ஷயம் அப்படின்னாலே அன்னம். அன்னதானம் அன்னைக்கு செய்யறது ரொம்பவுமே உகந்தது. அன்னதானம் அப்படின்னும் போது ஒரு 50 பேர் 100 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றது கிடையாது. போட்டா நல்லதுதான். ஆனாலும் நமக்கு வசதி வாய்ப்புகள் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு 4 பேருக்கோ ஒரு 10 பேருக்கோ இல்ல ஒரு 2 பேருக்கோ இல்ல நமக்கு வீட்டுக்கு பக்கத்துல யாராவது ஏழை எளியவர்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் நீர்மோர் இல்லையா இளநீர், ஏதாவது ஒண்ணு அன்னைக்கு அவங்களுடைய பசியை போக்கும் விதமாக நாம ஒரு தானம் செய்யறது அப்படிங்கிறது நல்ல பலனை நமக்கு தரும். போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த அன்னதானம் தான். சாப்பாடு மட்டும்தான். போட 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 நிலை வரும்போது அப்பாட போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த அன்னதானம் அப்படிங்கறத அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம செய்யும் போது நல்ல பலன்களை நமக்கு தரும். அதே மாதிரி அன்றைய தினம் இந்த தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கும் போது மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி அடைகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அன்றைய தினம் நாம இந்த தங்கம் வெள்ளி அப்படிங்கிறத வாங்குறோம். அதே மாதிரி இந்த தங்கம் வெள்ளியை கூட நம்ம தானமாக செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை பெண்கள், திருமணமாகாத ஏழை பெண்கள், அந்த ஏழை பெண்களுக்கு திருமங்கல்யத்துக்கு தங்கம் நாம உதவியாக தரலாம். இல்ல ஏழை குழந்தைக்கு இந்த வெள்ளி கொலுசு இல்ல அரணான் கயிறு இந்த மாதிரியான விஷயங்கள் நாம குழந்தைகளுக்கு தரும்போது, நம்ம வீட்டுல கூட குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த ஒரு ஏழை குழந்தைக்கு நாம வெள்ளி கொலுசோ அறிஞன் கயிறோ நம்ம வாங்கி தரும்போது நம்ம வீட்டுல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த அக்ஷய திருதியை அப்படின்னும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நம்மை செய்ய சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. இயலாதவர்களுக்கு நாம வாங்கி அதை அடுத்தவர்களுக்கு நாம தானமாக தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் சொல்லலாம், எங்களுக்கு இன்னும் அந்த நிலை நாங்க வரல, அடுத்தவங்களுக்கு தானம் செய்யற அளவுக்கு எங்களுடைய நிலை உயரல அப்படின்றது அவங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் இந்த பேரிச்சம்பழம். 21 பேரிச்சம்பழங்களை சிகப்பு, மஞ்சள், பச்சை உங்களுடைய ராசியான நிறம் எதுவோ இந்த நிற நகைக்கை துணியோ இல்ல சின்னதா ஒரு கர்ச்சிப் அளவுக்கு ஒரு துணி எடுத்து அதுல இந்த உலர்ந்த பேரிச்சம்பழங்கள் நல்லா கேட்டுக்குங்க, உலர்ந்த பேரிச்சை பழங்களை அதில் வச்சுட்டு நல்லா மூட்டை கட்டிடுங்க. மூட்டை கட்டுறதுக்கும் கூட ஏதோ கையில் இருக்கிற நூல் எடுத்து கட்டக்கூடாது. அதற்கும் சொல்லியிருக்கேன், இந்த குபேர கயிறு இல்ல மஞ்சள் நிற கயிறு இல்ல சிகப்பு நிற கயிறு இப்படியான இந்த கயிறுல மூட்டை கட்டி உங்களுடைய வீட்டுல பூஜை அறையில வைக்கணுமோ வைக்கலாம், இல்ல சமையல் அறையில வைக்கலாம், இல்ல உங்களுடைய அலுவலகத்துல கல்லாப்பட்டியில வைக்கலாம், இல்ல உங்க அலுவலகத்துல உங்களுக்கு இங்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதா அந்த இடத்துல வைக்கலாம், பீரோல வைக்கலாம், கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம். இப்படி நிறைய இடங்கள்ல இந்த பேரிச்சம்பழம் மூட்டை அப்படிங்கிறத வைக்கும் போது அந்த இடத்துல தேவையில்லாத அதிர்வலைகள் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது பரவும் போது இயற்கையிலேயே நமக்கு அங்க வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால இந்த பேரிச்சம்பழம் மூட்டை அப்படிங்கிறத அக்ஷய திருதியை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய 4 to 6 மணிக்குள்ள கட்டி உங்க பூஜை அறையில வச்சு கை எடுத்து கும்பிட்டுட்டு அது எங்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கடந்த வருடம் நீங்க இந்த பேரிச்சம்பழம் மூட்டை கட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மூட்டையில இருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்களை எடுத்து நீர்நிலைகள்ல விடலாம், இல்ல மரம் செடி கொடிகள்ல விடலாம். இப்படி நீங்க இந்த பேரிச்சம்பழங்களை அப்புறப்படுத்துங்க. இந்த ஒரு விஷயத்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த காலத்துல நீங்க செய்யலாம். தவறு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா மாலை 6 மணிக்கு மேல இரவு 10 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யலாம். இப்படி செய்யும்போது நமக்கு வீட்டுல தங்கம் வெள்ளி இதெல்லாம் சேரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றவங்களுக்கு ஒரு வேலைக்கு கூட நம்மளால உதவ முடியல அப்படிங்கிற நிலை மாறி உங்களுக்கு அடுத்த வருடம்
நீங்க ஒரு 2 பேருக்கு உதவக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது உங்க குடும்பத்துல இருக்கும். அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அன்றைய தினம் இந்த பேரிச்சம்பழம் மட்டும்தான் வாங்கி மூட்டை கட்டணுமா, வேற ஏதாவது விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னும் போது மளிகை பொருட்கள் வாங்கலாம். மளிகை பொருட்கள்ல கூட இந்த வெல்லம், சர்க்கரை, அரிசி, பருப்பு வகைகள் இதெல்லாம் வாங்கலாம். கல்லுப்பு, மஞ்சள் பொடி, சீரகம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கலாம். கடுகு, வெந்தயம், எண்ணெய், எள்ளு இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அன்றைய தினம் இந்த கீரை கடையிறது, இந்த கசப்பான விஷயங்கள், பாகற்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. முக்கியமா அன்றைய தினம் முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய குலதெய்வத்தை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அன்றைய தினம் நாம குலதெய்வத்தை வணங்கும் போது தொடர்ந்து நாம குலதெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு உண்மை. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த அக்ஷய திருதியைக்கு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா நாம அன்றைய தினம் ஏதாவது விக்கிரக பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு காலையில நம்ம விக்கிரக பிரதிஷ்டை அப்படின்றது சின்ன அளவுல நாம பண்ணிக்கலாம். அன்னைக்கு நெல் தோரணம் கட்டணும்னு நினைக்கிறீங்களா, கட்டிக்கலாம். நம்ம ஆன்லைன் ஷாப்ல இருக்கு. உலர்ந்த பேரிச்சம்பழங்கள் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், வேண்டும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நான் எதற்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு பொருள் வாங்குறது பெருசு இல்லை, அதை எங்க வாங்குறோம் அது ஒரு முக்கியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானோன்னு கொடுக்கறத விட இங்க ஒரு கடையில போய் நின்று கேட்கும்பொழுது என்னம்மா வேற என்னம்மா வேணும் நாங்க பிடிங்க அப்படின்னு கொடுக்கறத விட பார்த்து பார்த்து இதை நீங்க செய்யணும், அதை செய்யும்போது நல்ல அதிர்வலை வரணும் அப்படின்னு உங்களுக்காகவே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல அதிர்வலை தரக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான பொருட்கள் நீங்க வாங்குறது ரொம்பவே சிறப்பானது. அன்றைய தினம் நீங்க ஏதாவது புதுசா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஸ்லோகங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல இந்த நூல்கள் ஏதாவது புதுசா படிக்கணும், ராமாயணம், பகவத்கீதை இந்த மாதிரியான நூல்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அன்றைய தினம் நீங்க தொடங்கலாம். நிறைய விஷயங்கள் அன்றைக்கு நீங்க செய்யலாம். எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்றவங்க கூட உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை ஒரு 108 முறை ஒரு புத்தகத்துல எழுதி உங்களுடைய வேண்டுதலை நீங்க முன்வைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அன்றைய தினம் நீங்க கடன் சொல்லி எதையுமே வாங்காதீங்க. யாருக்கிட்டையும் கடனாகவும் எதுவும் கொடுக்காதீங்க. அதை நீங்க தானமாக கூட கொடுத்துடலாம். ஏதோ வராங்க ஒரு 500 ரூபாய் கொடுப்பேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த 500 ரூபாய் நீங்க கொடுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, கொடுங்க. ஆனா கடனாக கொடுக்காதீங்க. இந்த வச்சுக்கோ, பரவாயில்ல இருக்கட்டும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி அன்றைய தினம் கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, மருந்துகள் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அவசியம் அப்படின்னும் போது மருந்துகள் அப்படின்றத வாங்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் அந்த நேரத்துக்கு என்ன நிலை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு அவசரம் வீட்டுல அப்படின்னும் போது மருத்துவமனை போறதோ மருந்து சாப்பிட்றதோ தவறு கிடையாது. இருந்தாலும் தலை வலிக்குது, ஒரு மாத்திரை, தலைவலி மாத்திரை வாங்கிக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் அன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. சரிங்க, இன்னைக்கு அக்ஷய திதிக்கான பதிவு கொடுத்துருக்கேன். இந்த உலர்ந்த பேரிச்சம்பழம், இந்த நெல் தோரணம் மற்றும் இந்த ஆன்மீக பூஜை பொருட்கள், விக்கிரகங்கள் இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனை.com ஆன்லைன் ஷாப்ல இருக்கு. லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.